குற்றவியல் வழக்குகளில் தண்டனை பெற்ற சிறைவாசிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த சிறைவாசிகளுக்கு என்று விடுமுறை, அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸ் இருக்குது இல்லையா, அது பட் பரோல்லாம் கேட்குறோம். அது போல் அவங்களுக்குலாம் இருக்கே சார் ஒரு எமர்ஜென்சின்னா. இப்போது குண்டாஸ் ஆக்டில் போடுறாங்க. டிடென்ஷன் எங்கே இருக்காரு, ஒரு குண்டை தடுப்பு சட்டத்தில் ஒரு கைதி வந்து சிறையில் இருக்கார். 12 மாதம் ஒரு குண்டை தடுப்பு சட்டத்தில் இருக்கணும். அவருக்கு வந்து ஜாமீன்லாம் மற்ற வழக்குகளை கிடச்சிருச்சு. அந்த ஹேபியஸ் கார்பஸ் மட்டும் அவருக்கு வந்து அலோ ஆகலை, அது டிஸ்மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த எஸ்சிபியில் அந்த 12 மாதத்துக்கு அந்த குற்றவாளி அந்த கைதி வந்து சிறையில் இருக்கார். குண்டர் தடுப்பு சட்டத்தில் தடுப்பு காவலில் இருக்கார். 12 மாதம் இருக்கார். 8 மாதம் ஆயிடுச்சு சார். அப்போது அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு விசேஷம் நடக்குது, சரி ரைட்டு, அல்லது அவருடைய உறவினர்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இறந்துட்டாங்க. அந்த ஈமக்கிரியை சடங்குகள் செய்வதற்கு மற்ற தண்டனை பெற்ற சிறை கைதிகளை போல இந்த தடுப்பு காவலர் இருக்கார் பாருங்க, அவருக்கும் வந்து பரோலோ அல்லது அந்த விடுமுறைகளோ கிடைக்குமா என்றால் நிச்சயமாக உண்டு. அது அந்த தடுப்பு காவல் சட்டத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்றால் போல அவரிடம் சூழ்ச்சியை பெற்றுக்கொண்டு அவரிடம் வந்து அவருக்கு வந்து 1 நாளோ 2 நாளோ இல்லை எத்தனை நாள் தேவைப்படுதோ அத்தனை நாளுக்கு அவர் வந்து விடுமுறை கொடுப்பார்கள். அதற்கான சூரிட்டியெல்லாம் அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தர வேண்டும். சப்போஸ் அவர் வெளியே விட்டோன்னா அவர் ஓடி போயிட்டார்னா திரும்பி அவர் அந்த தண்டனை திரும்பி அவர் போலீஸ் பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தனியாக வழக்கு போடப்பட்டு அதற்கு 2 வருடம் வரை தண்டனை கிடைக்கும்.